இன்னைக்கு ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. கமல் ஃபேன்ஸுக்கும் கூப்பிட்டா, அப்படியே சுந்தர் சி ஃபேன்ஸையும் கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்ற மாரி பெரிய அதிர்ச்சி எல்லாருக்கும். என்னடான்னா, ரஜினி நடிக்க, கமல் தயாரிக்க, சுந்தர் சி இயக்குறாருன்னு பயங்கரமா பூஜை போட்டு, சும்மா காரெல்லாம் உள்ள விட்டு, பொக்கையெல்லாம் குடுத்து, சும்மா தெறிக்க விட்டு ஒரு வீடியோலாம் குடுத்தாங்க. அந்த படம் அநியாயத்துக்கு சுந்தர் சி டமால்னு ஒரு அறிக்கை விட்டாரு. "நான் பண்ணலைங்க, என்ன விட்டுருங்க. ஆனா ரஜினி, கமல் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு" அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட அது நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய அறிவுரை எதிர்பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லி அவர் முடிச்சது பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் டெட்டு, ஆப்பரேஷன் சக்சஸ்ன்ற மாரியான ஒரு அறிக்கைய இன்னைக்கு விட்டுருக்காங்க. என்னதான் காரணம்? பிரச்சனை என்ன சுந்தர் சிக்கு இந்த படத்த விட்டு போறதுக்கு? யாராவது செய்வாங்களா இத? ஒரு கமலஹாசன் தயாரிக்கிற, ரஜினி நடிக்கிற படம் ஹிஸ்டாரியில இடம் பிடிக்கக்கூடிய ஒரு இடம்ங்க அந்த படம். இயக்குனர் வந்தா போரும். அவர் பேர் ஆண்டாண்டு காலம் தமிழ் சினிமால நிலைச்சு நிக்கும்னு எல்லாம் சொன்னாங்க. லக்கி மேன் சுந்தர் சி. வாழ்க்கையில உலகத்தின் சிறந்த லக்கி மேன்லாம் சொன்னாங்க அவர. காரணம் என்ன? கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் வித் கமல்ஹாசனா? ரஜினிக்கு திடீர்னு கதையில எதுவும் பிடிக்கல, மாற்றம் வேணும்னு சொல்லிட்டாரா? என்னதான் பிரச்சனை? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படியே திரும்பி பார்ப்போம். சுந்தர் சி 1996 இந்த ஃபிலிம் டிவிஷன் ரீல் வரா மாரிலாம் நம்ம சொல்லலாம். அந்த காலகட்டம் டிஜிட்டல் காலத்திற்கும் முந்தைய காலகட்டம்னு சொல்லி 29 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளத்தை அள்ளித்தால டெபியூ குடுக்குறாரு. ஃபென்டபுலஸ் காமெடி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கார்த்திக் எவ்வளோ பெரிய ஹிட்னு. சக்கு சக்கு சக்குன்னு மேல காமெடி படங்கள் பண்ணி வந்து ஒரு ஸ்டேஜ்ல அருணாச்சலம், ரஜினிகாந்த் என்னடா படம் பண்ணுவாரு அடுத்து அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில ஒரு ஒரு ஹிலேரியஸ் காமெடி கிரேசி மோகன் டயலாக்கோட குடுத்து ஒரு அப்படி தனியா நின்னாரு. அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லி அன்பே சிவம் கமலஹாசன் ஒரு படம் பண்றாரு. அந்த படம் சுந்தர் சி பண்ணாரா? அப்படின்றது மிச்ச சுந்தர் சி படங்கள பார்த்தா நமக்கெல்லாம் டவுட்டா இருக்கும். ஏதோ கமலஹாசன் தான்யா பண்ணியிருக்காரு. சுந்தர் சி செட்ல சும்மா தான் இருந்திருப்பாருன்னு பல பேர் அந்த படம் வந்தப்ப சொன்னாங்க. பிகாஸ் தட் வாஸ் அ சீரியஸ் ஃபிலிம் தட் ஸ்போக் அ டிஃபரண்ட் மெசேஜ். பட் பல தருணங்கள்ல சுந்தர் சியே நமக்கு நெறைய தனிப்பட்ட முறையில பேசும்போது அதற்கான கடின உழைப்பு, தன்னுடைய ஸ்டைல்லேருந்து மாறி கமலஹாசனுக்கு மோல்டா இந்த படத்த எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன்றதெல்லாம் பல தருணங்கள்ல நம்ம கூடயே பகிர்ந்திருக்காரு சுந்தர் சி. இப்படிப்பட்ட சுந்தர் சி ரீஇன்வென்ஷனுக்கு அவர் தாங்க சொல்லணும். ஏன்னா, அவர் காலகட்டத்தில அவரோடு கோல் வச்சிய பல இயக்குனர், பல இல்ல எல்லா இயக்குனரும் காணாம போயிட்டாங்க இன்னைக்கு. அவரு கூட படம் எடுத்து ஹிட் கொடுத்த பல இயக்குனர்கள தேட வேண்டிய காலகட்டமா இருக்கு. யாருமே ட்ரெண்டுக்கு தன்னை மாத்திக்காதப்ப சுந்தர் சி சக்கு சக்குன்னு மேல வராரு. இயக்குனரா இருக்காரு, நடிகரா மாறுறாரு, தயாரிப்பாளரா ஒரு பக்கம் பரிமளிக்கிறாரு, படத்த வாங்கி விநியோகம் பண்றாரு. என்னென்னமோ வித்தைகள் செய்றாரு. ஆனா, இந்த ஜென்சி கிட் வரைக்கும் தன்னை ரீஇன்வென்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு பிரான்சைஸியா அரண்மனை எது இல்லனாலும் கவலை இல்லைங்க. எனக்கு அரண்மனை இருக்கு. 4, 5, 6, 7, 8, 9, 10 பண்ணுவேன்னு சொல்ற அளவுக்கு டாப் மோஸ்ட் டைரக்டரா சுந்தர் சி தன்னை வந்து இண்டஸ்ட்ரியில இன்னிக்கும் நிறுத்தியிருக்காரு. ஜென்சி கிட்டு கிட்டயும் சொல்லலாம். இப்போ மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்ற படத்த பண்ணிட்டுருக்காரு. நயன்தாரா நடிக்க அஃப்கோர்ஸ் மூக்குத்தி அம்மன் அதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு படமாக தான் அவர் கையில வந்திருக்கு. என்னன்னா மூக்குத்தி அம்மன் ஆர்.ஜே. பாலாஜி இயக்கிய படத்த பார்ட் 2 சுந்தர் சி இயக்குறாரு அப்படின்ற விஷயம் ஒரு சலசலப்ப உண்டு பண்ணுச்சு. ஏன்பா ஆர்.ஜே. பாலாஜி பண்ணல? ஏன்பா சுந்தர் சி பண்றாருன்னு பல கேள்விகள். பட் த மேன் நோன் ஃபார் ஹிஸ் கலர்ஃபுல் கமர்ஷியல் சினிமா. நல்ல சேஃபான கையில தான் இந்த படம் போயிருக்குன்னு பல பேர் சொன்னாங்க. இந்த தருணத்தில தான் ஒரு ஆச்சரியம், அதிசயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, கமலஹாசன், ரஜினி இணைஞ்சு நடிக்கிறாங்க. 2 பேர் ஹீரோ. ஸ்க்ரீன தெறிக்க விட போறாங்க 2 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னப்ப, யார்றா? அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் இயக்க போறாரு. ஏன்னா இவர வச்சு கூலி பண்ணாரு, அவர வச்சு விக்ரம் பண்ணாரு. வேற யாருங்க இருக்காங்கன்னு சொன்னப்போ, ரஜினி தரப்புல கூலிய படம் முழுசா பார்த்துட்டு, "கண்ணா வேண்டாம்" அப்படின்னு சொன்னதாக தகவல். அதனால் லோகேஷ் கனகராஜ் வெளிய போனவரு, அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டாரு சோசியல் மீடியால கமலஹாசனையும், ரஜினியும் அப்படின்னு ஒரு பேச்சு உலாவுகிறது. நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர எதிரியும் அல்ல சினிமாவில் அப்படின்னும் சொல்லப்படக்கூடிய காலகட்டம். சரி, அப்ப என்னதான் பண்ண போறாங்கன்னா, 2 படம் பண்ணுவதாக சொல்றாங்க ரஜினிகாந்துடைய கமிட்மெண்ட் ஆர்கேஎஃப்ஐக்கு. அதுல 1 ரஜினிகாந்த் ஹீரோ, கமல் புரொடக்ஷன். இன்னொன்னு ரஜினி, கமல். சரி, நம்ம அந்த ப்ராஜெக்ட்ட தள்ளி வைப்போம். அதுவும் கமலஹாசன் எம்பி ஆயிருக்காரு. அடுத்து இன்னும் 6 மாதங்கள்ல தேர்தல் அப்படின்னும் பொழுது, முழு மூச்சா அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ரஜினி ஆக்ட் இன் மை புரொடக்ஷன் அப்படின்னு கமலஹாசன் முடிவு பண்றாரு. பிரசன்டட் பை ரெட் ஜெயண்ட் இன்பநிதி. இந்த படத்துக்கான விஷயம் தான் யார் பண்ண போறாங்க? ஹூ இஸ் தட் லக்கி இயக்குனர்ன்ற பேச்சு வரும்போது சற்றேறக்குறைய யாருமே எதிர்பார்க்காம ஒரு அனௌன்ஸ்மென்ட் சுந்தர் சி ஆஃப்டர் அருணாச்சலம் அப்படின்னும்போது பயங்கர சந்தோஷம், குதூகலம். ஒரு காமெடி படம் தாயா வரப்போகுது. தலைவர ரொம்ப நாள் கழிச்சு பயங்கர ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு காமெடி ரோல்ல பார்க்க போறோம்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க ரஜினி ரசிகர்கள். இந்த காலகட்டத்தில தான் இப்ப இந்த 3 நாள்ல அறிவிப்பு. அப்படியே திரும்பி பார்த்தா சுந்தர் சி, ரஜினி அப்படின்ற இணைப்பு அப்படின்றதுக்கு 2 நாள் முன்னாடி சோசியல் மீடியால ஒரு பெரிய பஸ். என்னடான்னு பார்த்தா, விஷால் சுந்தர் சி இணைகிறார்கள். உடனே படம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்ட்டாங்க. ஆம்பல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சும்மா மேல பறந்து பனைமரத்தில செங்குத்தா குத்தி நின்ன படம் நம்ம அந்த கார ஓட்டி மறந்திருக்க முடியாது. சுந்தர் சி, விஷால் இணைகிறார்கள்னு சொன்ன 2 நாள் கழிச்சு தான் ரஜினி, கமல் படம் வந்துச்சு. ஐ மீன் அப்போ ஒருவேளை திருப்பி இது முடிஞ்சிருச்சு.
முடிஞ்சிருச்சா, விஷால்கிட்டே போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி அந்த படம் என்னமாகும்ன்ற கேள்வியும் இருந்துச்சு. அதை தவிர மூக்குத்தி அம்மனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஷூட் முடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்கனாலும் அந்த படத்தை எப்படி கொண்டு வர போகிறார், அவருக்கு டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த படத்தில் இருக்குது. என்னென்னா பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய பட்ஜெட், பெரிய ஹீரோயின், அதையும் தாண்டி ஃப்ரான்ச்சைஸியில் 1 ஹிட் அடித்தப்போ 2 அதை விட பெரிய ஹிட்டாக வரணுன்றதில் மெனக்கடல் இருந்தே ஆகணும். இல்லை என்றால் நம்ம வில் பி சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டனின்ற பிரச்சனையும் அவருக்கு இருக்குது. இந்த தருணத்தில் தான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சுங்க, ரஜினிக்கு கதை பிடிக்கல அப்படின்லாம் சொல்கிறதுக்கான இடமே இல்லை. ஏன்னா ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு நம்ம அவர்கிட்ட பேசின வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவர் எப்படின்னா, அவர் ஒரு கதையை கேட்காம எந்த ப்ராஜெக்ட்டும் ஒத்துக்க மாட்டார். ஃபுல் நரேஷன் கேட்பார். ஒன்ஸ் அவருக்கு நரேஷன் கரெக்ஷன் சொல்லுவார், யோசிப்பார், 4 பேர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணுவார் நெருங்கிய நண்பர்கிட்ட. ஓகே அப்படின்னு சொல்லிட்டா இறுதியில் லாக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தலையிடவே மாட்டார். கூப்பிடுற டேக்கு வருவார், போவார். ஸோ ஒரு பட அறிவிப்புக்கு முன்னாடி அவர் கன்விக்ஷனோடு இருந்தால் தான் அந்த அறிவிப்பு ஸ்டேஜுக்கே வருவார். அஃப்கோர்ஸ் அதில் மிஸ் ஆனது ஜக்குபாய் மட்டும்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜக்குபாய் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அது மக்குபாயாக போயிடுச்சு, டேக் ஆஃபே ஆகலை, அது விட்டுடுங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை ரஜினிகாந்திடம் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அதற்கான சாத்தியக்கூறுகள் 0.0000% அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இந்த பக்கம் கமலஹாசன் தரப்பில் சார் நாங்கள் ப்ரொடியூசர் கதை கேட்டோம், ஹீரோ கிட்ட பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுறோன்னு சொன்னோம், ரஜினிக்கு பிடிச்சி போச்சு, எங்களுக்கும் சந்தோஷம், மீதி எல்லா விஷயங்களும் பேசிட்டோம், ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் வந்துட்டோம். இதில் எனக்கும் ஆச்சரியம் தான் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்வதாகவும், சம்பளம் ஒரு பிரச்சனைடா அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு சுற்றுறாங்க ஃபயர் போட்டு. ஏங்க ரஜினிகாந்த் சம்பளம் கொடுக்குற எங்களுக்கு சுந்தர்சி சம்பளம் கொடுக்க முடியாதா அப்படின்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாளைக்கு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? ரஜினிகாந்த் வாங்கக்கூடிய சம்பளத்தில் அது கிட்டத்தட்ட 10-15 ஒரு பங்கு தான் சுந்தர்சி சம்பளம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ சம்பளம் இதில் இஷ்யூ ஆனால் கண்டிப்பாக கிடையாது. கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸுங்க, கதை பிடிக்கல, ப்ரொடியூசர் ஒரு கதை சொல்கிறார், என் கதையே பண்ணுங்கன்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு, இப்படிலாம் சில ஃபயர் விட்டுட்ருக்காங்க. அதற்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்கும். ஏனென்றால் கமல் கதையை எடுத்து நீங்கள் பண்ணால் அது கமல் ரஜினிகிட்ட ஆல்ரெடி பேசியிருக்க போகிற தமிழ் சினிமாவில் ஹீரோ இன்னைக்கு ஓகே சொன்னால் இயக்குநர்கள் எந்த கதையை வச்சோனாலும் பண்ணலாம், பெரிய நடிகர்கள் வந்துட்டான்ற நிலைமையில தான் இன்னைக்கு கால் ஷீட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பல பேர். சுந்தர்சி ஆஃப்கோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது, அதோட மீன் பண்ணலை. பட் இருந்தாலும் இதெல்லாம் அந்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசி சால்வ் செய்யப்பட்ட விஷயமாகத்தான் இருக்குமே தவிர இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி ஒரு டைரக்டர் தனக்கு வாழ்க்கையில் அடுத்து 2.0 சுந்தர்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நகரக்கூடிய ஒரு படத்தை வேண்டான்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் 0.0% அகெயின் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதை யாருங்க சொல்லணும்? ரஜினி சொல்ல போகிறாரா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவருக்கே இது ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த கதையை ஓகே பண்ணார், செஞ்சார், பட் 1 ப்ராஜெக்ட் அட் டைம். ரஜினிகாந்தை பொறுத்தவரை இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அதில் முழு கவனம். ஜெயிலர் 2 அதற்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஜெயிலர் 2 ஏன்னா அவருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஃப்ரான்ச்சைஸி அதை ஹிட் பண்ணணும் நெல்சனோட. இதுக்கு இன்னொரு கதையும் பேசப்பட்டது, ரஜினியும் நெல்சனும் ஓகே பண்ணிட்டாங்க, அடுத்த படம் ரஜினி நெல்சன் தாங்க, இறங்கி கூட்டணியில் படம் பண்ணுறாங்கன்னு பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் டடால்னு சுந்தர்சி அனௌன்ஸ் பண்ணுறது. அப்போ மறுபடியும் நெல்சன் இணைய போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதை நோக்கிய கொஸ்டின்ஸுமா இருக்குது. பட் ஒரு பெரிய ப்ரெஷரு, ஒரு பெரிய ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அடுத்த நாளே திருப்பி ரஜினி நெல்சன் ஷூட்டிங்க்கு போவாரா நெல்சன் அப்படின்னா ரஜினி அதே காம்பினேஷனாக எனக்கு ஒரு கேள்வி டவுட் இருக்குது. ஒரு கேப் விட்டு போவார். முன்னாடி செஞ்சிருக்காரானா செஞ்சிருக்காரு, கபாலிக்கு அப்புறம் காலா பண்ணியிருக்காரு. ஸோ பல தருணங்களில் அவரே அதற்கான சுய பரிசோதனையும் பண்ணியிருக்காரு. 2 ஒரே டைரக்டரோட பேக் டு பேக் பண்ணாமல் ஒரு காலகட்டங்களில் எஸ்பி முத்துராமனுக்கோ ராஜசேகருக்கோ தொடர்ந்து படம் பண்ணவர் தான் ரஜினிகாந்த், மாற்று கருத்தில். பட் காலம் மாறிவிட்டது, ரசனை மாறிவிட்டது, ரசிகர்கள் மாறிவிட்டார்கள், ரைட்டு. இதையும் தாண்டி அப்போ வேற யாரு தான்ப்பா டைரக்டர் கேள்வி கேட்குறீங்களா? எல்லாருக்கும் அந்த டவுட் வருதா? அப்போ தமிழ் சினிமாவில் வெங்கட் பிரபுங்க, யுனானிமஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஜினிகாந்த் ஓகே பண்ணணுங்க வெங்கட் பிரபு. இன்னைக்கு அவர் ஃப்ரீயாக இருக்காருன்னு சொல்லக்கூடிய விஷயத்த ரஜினிகாந்த் கதையை கேட்டு பிடிச்சிருக்கா, எனக்கு ஓகேவான்னு பார்க்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். ஒருவேளை அதே கதையை ரீடைன் பண்ணிட்டு இயக்கம் மட்டும் அவர்னா கூட அவர் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சு ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயனும் பராசக்தியும் முடிச்சிட்டாரு. அடுத்து சிபி சக்கரவர்த்தி படத்தை நகர்த்தி வச்சுட்டு வெங்கட் பிரபு படத்தை சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு யங் டைனமிக் ஆக்டராக பெரிய ஃபேன் ஃபாலோயிங்காக சிவகார்த்திகேயன் இருக்கும்போது ரஜினி படம் வந்துருச்சு. சிவகார்த்திகேயன் நான் ஓரமாக அவங்களை நகர்த்துறேன் அப்படின்னா அவருடைய அந்த ஒரு 60-50 நாள் கால் ஷீட் இருக்குல்ல, அது பிக்கஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் கால் ஷீட். இன்னைக்கு ப்ரொடியூசர்கள் அதை விட்டு கொடுக்க யோசிப்பாங்க. ஸோ வெங்கட் பிரபு அந்த முடிவு எடுப்பாரானா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வெங்கட் பிரபு இல்லைனா வேறு யாருங்க நீங்கள் இருக்கீங்க படம் பண்ணுறதுக்கு? மாரி செல்வராஜ் நிறைய தகவல்களை சொல்லியிருக்காரு, ரஜினியை பார்த்துட்டேன், கதை சொல்லிட்டேன், அவர் தான் பண்ண போகிறாரா? கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகளும் கம்மி. ஏன்னா வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட இந்த கதையை இந்த ரஜினிகாந்த் வச்சு பண்ணுவதற்கான பேச்சுவார்த்தைகள் செஞ்சுட்டு இருக்காரு. அதுவும் ஒரு மிக பிரபலமான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்ற பேச்சும் இருக்குது. அப்போ அவரும் இல்லைனா யாரு தான்ப்பா அப்படின்னா சில பேர் இன்னொரு கதையை எடுத்துகிட்டு வந்தாங்க சோஷியல் மீடியாவில். கண்ணா அண்ணாத்தை முடிஞ்சப்போ ரஜினி கிட்ட சிறுத்தை சிவா ஒரு கதையை சொன்னார், ஃபுல் லாஃப் ரைட், ரஜினி விழுந்து விழுந்து சிரிச்சார், எக்ஸலண்ட்டாக இருக்குது, நம்ம ஒரு நாள் இந்த படத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு. இன்றைக்கி சிறுத்தை சிவா எங்கே இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா தான் இருக்காரு அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ
அப்போ ஒருவேளை அவருக்கு அந்த ஜாக்பாட் அடிக்கப் போகிறதா? ஏன்னா ஒரு தோல்வி அடைஞ்சா அந்த இயக்குனர் எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு உதறி தள்ளக்கூடிய ஒரு மனிதராக ரஜினிகாந்த் என்றைக்கும் இருந்ததில்லை. இன்ஃபேக்ட் ஜெயிலருக்கு முன்னே பீஸ்ட் அப்படின்ற படத்தில் அந்த படம் அடுத்து கமிட் பண்ணிட்டாரு, பீஸ்ட் ரிலீஸ் ஆகுது, சரியா போகலன்னு போது பல பேர் ரஜினி கிட்ட வேண்டாங்க, அவர் போன படம் ஃபெயிலியர்னு சொன்னப்போ நோ, ஒன்ஸ் ஐ கேவ் அ கமிட்மெண்ட் ஐ வில் ரெஸ்பெக்ட் இட், நாம் அதை செய்கிறோன்னு அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கி காமிச்சார் ரஜினிகாந்த். ஒருவேளை சிறுத்தை சிவாவா அப்படின்னு நம்ம நிறைய கோடெல்லாம் போட்டு புள்ளிலாம் வச்சு பார்க்குறோம். வேறு யார் இயக்குநர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டால் தேசிங்கு பெரியசாமி பல தருணங்களில் ரஜினியோட அடுத்த படம் பண்ணுறாருங்க கேட்டுட்டாருங்கலாம் சொன்னப்போ அவர் இப்போ சிம்புவோட அடுத்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் ரொம்ப பிஸியாக இருக்கார். அவருக்கான வாய்ப்பும் இல்லை. ஒரு இளைஞர் எடுத்த உடனே நீங்கள் உள்ளே வந்துட போகிறாரா? ஏன்னா 2 ஜெயிண்ட்டு 2 பேரோட அனுபவமே கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் 50 வருடங்களுக்கு மேலே இருக்குன்னா இவர்களை கட்டி மேய்க்க போவது யார்? பழம்பெரும் நடிகை இயக்குநர்கள் பேர்லாம் சொன்னால் அது ஏதோ வீம்புக்கு நம்ம ஒரு படம் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு ரவிக்குமார் இவங்க இவரையும் இயக்கியவர், அவர் வச்சு இன்றைக்கி படம் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லைங்க, ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வேணும் அப்படின்ற தேடல் இருக்கும். ஆக தள்ளி வைக்கப்படுமா? கேள்விக்குறிகள் பல இருக்குது. தேர்தலுக்கு கமல் தயாராக வேண்டிய கட்டம், பாராளுமன்றம் போகணும், ராஜ்யசபா, ரஜினி அடுத்து தன்னை ரெடி பண்ணி செய்ய போகிறாரான்ற பல கேள்விகள் இருக்குது. என்ன நடக்கும்? யார் ரஜினி படத்தை இயக்க போகிறாங்க தெரியல. ஹூ இஸ் கோன் டு பி தட் லக்கி மேன் அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. பட் சுந்தர் சி எடுத்த முடிவு அவர் ரொம்ப தெளிவாக, யார் மனசும் புண்படாமல், யாரும் கோணாமல், இதுதான் பிரச்சனை அப்படின்றதையும் சொல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு கண்ணியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. இது ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏனென்றால் சரித்திரத்தில் இது நடந்ததில்லை இதற்கு முன்னதாக. அப்போ இதை நடத்தி காட்டப் போகிறோம், நான் அதில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய RKFI ப்ரொடக்ஷன், ரஜினிகாந்த் அப்படின்ற விஷயத்தை ஆச்சரியத்தோடு சுந்தர் சி முடிவை பல பேர் பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியாக இருந்தாலும் ஜெயிலர் 2 முடிஞ்ச உடனே ரஜினி அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரதான் போகுது. அது இந்த படமா இல்லை இயக்குனர் தேடல் தொடரட்டும்னு தள்ளி வச்சுட்டு நேரடியாக அடுத்து நான் சொன்ன ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு பெரிய இயக்குனரோட ரஜினி படம் பண்ணுறாரா? பல கேள்விகள் இருக்குது. ஆனால் ரஜினி படம் பண்ணுறாருங்க. இன்னும் குறைந்தது 4-5 படங்கள் கதைகள் கேட்டு வச்சிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் சீனியர்ஸோடலாம் கேட்டு வச்சிருக்காருன்ற விஷயங்கள் நமக்கு நிறைய கேள்விப்படுறோம். வெல் அண்ட் குட், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இன்றைய தினம் ரொம்ப சோகமான தினம் தாங்க. எதிர்பார்ப்புகளோட ஃபயர் விட்டாங்க. அடுத்த அருணாச்சலம் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்றது தான் அந்த படத்தில் டைலாக்காக இருக்கும். ஆண்டவன் வேறு ஏதோ சொல்லியிருக்காரு, அதனால தான் இந்த முறை அருணாச்சலத்தை முடிக்க முடியல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பொறுத்திருந்து அவங்க பிரைவசியும் மதிப்போம். தேவையற்ற வதந்திகள் இதெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் பஞ்சம் வந்துருச்சோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய, வருத்தம் தரக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோமோ அப்படின்றதையும், பெரிய இயக்குநர்களை கையாளக்கூடிய பெரிய நடிகர்களை கையாளக்கூடிய பெரிய இயக்குனர் இல்லையோன்ற வருத்தமும் இருக்குது. லெட்ஸ் ஹோப் யங் ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் கம் ஸ்வீப் சினிமா அண்ட் டூ மோர் சினிமாஸ். இவர்களை இந்த கல்ட் ஃபிகர்ஸை வச்சு பண்ணுவாங்க நம்புவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கான கேள்விகளுக்கான இந்த முடிச்சுகளுக்கான விடை விரைவில் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.